ஓகே போயிடலாம்டா போயிடலாம்டா ரெடியா? ஓகே வணக்கம் எவ்ரிவன், நல்லா ரெடி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க என்று நினைக்கிறேன். நியூ வீடியோ, நியூ மீ அண்டு வேற என்ன சொல்கிறது, ஆனால் முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன். ஓகே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பாப் மதனின் யூடியூப் சேனல். புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு டுட்டோரியல் வீடியோவாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகிறது. நாம் சில சூப்பர் மேரியோவில் சில பல மிஸ்ட்ரியஸான சில பல நம்மளுக்கே தெரியாத ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கே தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்காங்க. அது தெரியாமல் தான் நம்ம சில பேர் அதுவே தெரியாமல் சில பேர் திக்கு தரு மாதிரி இருந்திருப்பீங்க. சில பேர் அந்த கேமை ஃபுல்லாக முடிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டுட்டோரியல் எதுக்குன்னா, அந்த கேமை நம்ம ஃபுல்லாக முடிக்கிறோம், எல்லா ஸ்டேஜஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி முடிக்கிறது அப்படின்றதுக்காக தான் அந்த ஸ்டேஜ். நான் மோஸ்ட்லி இது எதுக்கு நான் பண்ணேன்னா, டிவிஎஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி திடீர்னு நான் ஒரு இடத்துல போயிட்டு இடிப்பேன், டிப்ஸ்க்குன்னு ஒன்றை போடுவேன், இல்லைனா இப்படி ஸ்டார் வருவார், சூப்பர் ஸ்டார், அவர் கிடையாது, வேற யார். அதுக்கப்புறம் திடீர்னுட்டு பொடி ஏறி மேலே போயிட்டு கோல்டு தான் குடிச்சிருப்பேன். அதெல்லாம் திடீர்னு எடிட்டுள்ளே நான் சேர்ப்பேன். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கணும். அப்போ தான் இந்த வீடியோ எதுக்காகவும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தி சீக்ரெட்ஸ் ஆஃப் சூப்பர் மேரியோ ப்ரோஸ் ஃபார் பெட்டர் கேம் பிளே. ஓகே, அதுக்குள்ளேயே எடுத்து போயிட்டான். இப்போ மொத்தத்தில் நம்மகிட்ட சீக்ரெட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டாக நம்ம போப் வருது இப்படின்னு காட்டினல ஒன் அப் லொக்கேஷன், அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஒன் அப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன். மொத்தம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன் அப் லொக்கேஷன்லாம் பார்க்க முன்னாடி ஒன் அப்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஒன் அப்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சூப்பர் மேரியா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சக்தி என்னன்னா, நீ எத்தனை வாட்டி வேணால் குதிச்சாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 கவுண்டில் உங்களுக்கு லைஃப் தருவான். அந்த லைஃப்பை பெருக்கிறது தான் அந்த ஒன் அப்போட வேலை. ஓகேங்களா? இது எதுக்கு ப்ரோ எனக்கு இந்த கேம் யூஸ் ஆகும்னா, திடீர்னு நீங்கள் 3-4 தடவை அவுட் ஆகிற நாளுமா வரும். உங்களுக்கு கொடுக்குறதே ஃபஸ்ட்டில் இருக்கிறதே 3 தான். ஸோ நீ 3 தடவை தோத்துட்டீங்கன்னா அந்த கேமே ஓவர் ஆகிடும், நீ ஃபஸ்ட்லேருந்து வருவ. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இருக்கிற எமுலேட்டர்ஸ்லாம் சேவ் ஆப்ஷன் இருக்குது. இருந்தாலும் சேவ் பண்ணி விளாட்றதோட நேச்சுரலாக முடிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒன் அப் லைஃப்பை லைஃப் யாரோட லைஃப்னு ஐயோ இருந்தால் உங்களுக்கு ஒரு பெட்டர் கேம் பிளே வேணும்ப்பா. திடீர்னு நான் செத்து போகிறது பிடிக்கல, அப்படியே செத்து போனாலும் எனக்கு பேக்கப் வேணும். திடீர்னு உங்களுக்கு சேவ் கூட என்ன ஆகணும் கிடையாது எமுலேட்டரில். ஸோ அதை தவிர்த்ததுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் 10 லொக்கேஷனில் உங்களுக்கு அந்த ஒன் அப் லொக்கேஷன் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செவுத்துக்குள்ளே இருக்கலாம், இல்லை இன்விசிபிள் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது பேர், அதில் இருக்கும். இது 2த்துல தான் இருக்கும். இது நம்ம ஒன்றா போய் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ மூச்சு விட்டு தண்ணி குடிச்சிக்கிறேன். ஆக்சுவலாக போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 1.1 அண்ட் 1.2ல் பிடிச்சிருப்பேன். 1.1 சும்மா போய் பார்க்குறாங்க, போய் காட்டுறவங்களுக்காக. ஓகேங்களா? தேவ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எப்பவுமே எனக்கு இந்த காளானை பிடிக்கிறது எல்லாம் எனக்கு பழக்கமாக இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 4வது பைப்பு கிட்ட இருக்கும். மொத்தம் 1 2 3 4வது பைப் பக்கத்தில் இந்த மலை கிட்ட போனீங்கன்னா இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பண்ண பிரச்சனை. இது ஒரு லொக்கேஷன். ஓகேங்களா? இப்போ செகண்ட் 1.2 1.2ல இந்த இடத்துல இருக்கும். செகண்ட் கேட்டா நான் லொக்கேஷனே போகிறேன். எதுக்கு லொக்கேஷன் மட்டும் தான் பார்க்க போகிறேன், எதுக்கு நான் எல்லாத்தையும் காயின்லாம் பிடிச்சிருந்தேன் தெரியல.
கரெக்டாக இந்த பள்ளம் இருக்கும், இந்த பள்ளத்துக்கு மேலே ஒரு 4-5 காயின் இருக்கும் இந்த செவத்துக்கிட்ட. இங்கே வந்து எகிரி போட்டு இங்கே போனீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இந்த செவத்தில் இடிச்சுட்டு இங்கே செவத்தை உடச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு 1 up கிடைக்கும். அவ்வளோதான். இது ஒரு லொக்கேஷன். வேறு வந்து இது இது ரெண்டு நான் வந்து விளையாடி இருப்பேன். ஓகேங்களா. அப்புறம் 1.1 1.2 இப்போ 2.1ல் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. 2.1 இங்கே வந்து ஒரு இன்விசிபிள் காயின் பாக்ஸ் இருக்கும். இங்கே முதல்ல அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறி இங்கே தட்டினீங்கன்னா இங்கே ஸ்பான் ஆகும். இது ஒரு லொக்கேஷன். இது வரைக்கும் தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட காட்டியிருப்பேன். இதை தவிர்த்து மொத்தம் 10ல் 3 போச்சுன்னா 7. மொத்தம் 7 1 up லொக்கேஷன் இருக்குது. அது வந்து ஒன்றா இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து 3.1ல் ஒருத்தர் இருக்காங்க. அது வந்து நான் வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல நான் ஸ்பீட் லூப் போட்டுருவேன். கவலைப்படாதீங்க. கரெக்டாக இந்த பிரிட்ஜு கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சாங்களேன். இங்கே இருக்கிறவங்களை ஃபுல்லாக கொண்டுட்டு இந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக இங்கே வரும். இல்லை, ஐயோ சாரி, என்னடா காணோம். இங்கே ஒரு முட்டினீங்கன்னா இங்கே கிடச்சிரும் 1 up. இந்த இன்விசிபிள் பாக்ஸ் தர்றதே ஒரு தலைவலியாக இருக்குது. இது வந்து 3.1. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக வந்து லொக்கேஷன் 4.1 போகிறோம். அங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது 1 up. இருக்கிறதுலையே சரியான கடுப்பான ஸ்டேஜ் இது. இங்கேயே ஒரு 1 up இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 100 காயின்ஸ் பிடிச்சா வந்து 1 up கிடைக்கும்ட்டு. இது ஒரு மெத்தடு. இங்கே போயிட்டு இங்கே 4 பாக்ஸ் இருக்கும், 4 காயின் பாக்ஸ் இருக்கும். இவங்க வேறு போட்டுனே வரானுங்க வேறு. ஐயோ, இங்கே போயிட்டு இங்கே ஒரு முட்டிங்கன்னா இங்கே ஒரு 1 up கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 5th வேர்ல்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது. 5th வேர்ல்டு ஐயோ, ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நான் வந்து என்னோட ஷார்ட்கட் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்க கூடாது. இங்கே இல்லடா, ஜஸ்ட் மிஸ். என்ன பண்ணுறது? கரெக்டாக இந்த செவத்துக்கிட்ட போயிட்டு இங்கே இருக்கிற பழத்துக்கு வழியாக கீழே இறங்கிட்டு வேறு புல்லட் விட்டான். இங்கே வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 1 up போயிடும். இத்தனை நாள் தொத்து போகணும்னு வச்சுப்பாங்க இந்த இடத்துல. அதாவது இந்த என்னோட எமுலேட்டரில் ஒரு ஸ்பெஷல் இது பட்டன் ஒன்று இருக்குது. அதாவது L2 வந்து அமுத்தி பிடிச்சிங்கன்னா பேக்வேர்ட் ஆகும். அதாவது பிரின்ஸ் ஆஃப் ரிச்சா சான்ஸ் ஆஃப் டைமில் ஆன மாதிரி அப்படி 6th வேர்ல்டில் லெவல் 1ல் வந்து இருக்குது. அடுத்து மறுபடியும் அதே கொஞ்சம் காண்டான ஒரு ஸ்டேஜ். முதல்ல இதை கொல்லலாம் வரணும்னு செட் பண்ணுங்களா. ஓ எப்படி பக்குலாம் ஆகுது தம்பி. எங்க
நான் அது ரெக்கார்டில் காட்டுறேன் என்னாச்சுன்னு. கரெக்டாக இங்கே 2 செவரு இருக்கும். இங்கேருந்து போயிட்டு இங்கே இப்படிக்கா போனீங்கன்னா அவ்வளோதான், இங்கே ஒரு 1 இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 7.1 போகுது. 7.1ல் ஒரு லொக்கேஷன் இருக்குது. அம்மா ஏன் 1 பத்துறதுக்குள்ள நான் ஒரு வெளியாயிடும் போலேடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல எங்க இருக்குன்னு மறந்துட்டேன்டா. கரெக்டாக ஹேமர் ப்ரோஸ் பக்கத்தில் இருக்காங்களா? ஓகே கரெக்டாக இந்த இடத்துலயா? அது இங்கே ஒரு 1 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே 8.1 இருக்கிறதுலையே பெரிய லெவல்னா இதுதான். நான் வந்து கேமில் ஆடும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய லெவல்ன்ட்டு. இங்கே இருக்க 1 மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக போங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் கடந்து போங்க. இங்கே தான் எல்லா லெவலோடைய இங்கே தான் வந்து பயங்கர செக்யூரிட்டியாக இருக்கும். இப்போ 1 கூட எடுக்கிற அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குது பாருங்க. இங்கே போயிட்டு இங்கே ஒரு 1 இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 1 வந்து 8.2 போகுது. ஓகேங்களா? இங்கே போயிட்டு இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஈஸி தான். இங்கே இருக்கிற அந்த ஸ்ப்ரிங்கு மேலே வந்து ஏறி இது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இவ்வளோதான் 1 லெவல். இதுதான் 1 லொக்கேஷன்ஸ். ஓகேங்களா? இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட மொத்தம் 10 லைஃப் இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான டிப் என்னன்னா, நீங்கள் சில லெவல்ஸில் வந்து ஒரு லெவல் கூட தோக்காமல் இருந்தீங்கன்னா சில இடத்துல வந்து சில இடத்துலன்னு சொல்லலாம், இல்லை எல்லா இடத்துலையும் கூட சொல்லலாம், எனக்கு தெரில சரியா. ஆனால் நான் பார்த்தது வரைக்கும் அவுட் ஆகாமல் போனால் சில இடத்துல வந்து ஸ்பான் ஆகலை. நிறைய ஆமாண்டா கரெக்ட். அப்படி இல்ல ப்ரோ. இப்போ உங்ககிட்ட 2 விதமா வந்து லைஃப் வரும். ஒன்னு கோல்டு பிடிக்கிறது மூலியமா, இன்னொன்னு 1 பிடிக்கிறது மூலியமா. ஓகேவா? கோல்டு வந்து நீ 100 பிடிக்கணும். ஓகே, அது நீ வந்து ஈஸியா புச்சின்னு போயினே இருக்கலாம். ஓகேவா? இது 2மே வந்து புச்சிக்கினே இருந்தா ஓரளவுக்கு வந்து இதுவாகுதா, 1 சேர்ந்துக்கினே இருக்குதா. ஆனா உனக்கு வந்து நீ கோல்டு பிடிக்கிறதுனால சேர்ந்துக்கினே இருக்குது. புரியுதா? உங்களுக்கு கோல்டு பிடிக்கிறதுனால சேருது. ஸோ 1 வந்து எவ்வளோனா எடுத்துக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. உனக்கு வந்து ஈஸி ஆஃப் 1 வந்து இது இந்த மஷ்ரூம் 1 மஷ்ரூம். அது வந்து உனக்கு வந்து சில இடத்துல ஸ்பான் ஆகாது, அவுட் ஆகாமல் இருந்தா. புரியுதா? 2 பேருக்கும் சொல்லித்தர தான் இருந்துச்சா. ஆனால் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் யாருன்னா என் கேமராக்கு பின்னாடி வரணும் தான். ஏன்னா வந்து அவன் தான் வந்து வீடியோ உருவதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவாக வந்து லைவாக பார்க்குறாங்க அந்த வீடியோவை. இதுதான் 1 லொக்கேஷன். இதுதான் அந்த சீக்ரெட் டிப்ஸு. இதை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சூப்பர் நிறையா மஜா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டார். சினிமா சூப்பர் ஸ்டார்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும், அது நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சோங்களேன், உங்களை யாராலையும் தொடவே முடியாது. உண்மையிலேயே சொல்கிறேன், உங்களை யாராலையும் தொட முடியாது. தொட்டால் செத்துருவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். வில்லனுங்கள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க சூப்பர் ஸ்டார் மூலிமா. அது எங்கெங்கே இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே,
ஆனால் இது நான் இது வரைக்கும் போட்டது ட்யூட்டோரியல்லே சூப்பர் ஸ்டார் யாரும் வந்து போட்டது கிடையாது. இதை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வந்து நான் ஆல்ரெடி வந்து இங்கேயே வந்து நான் வந்து பிடிச்சிருவேன் 1.1ல் இருங்க ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். நல்லா இந்த தடவை வந்து ஃபுல்லாக வேகம் தான். கரெக்டாக இந்த இடத்துல இருப்பான். எங்கடா போற? சொன்னல அவங்கள யாரும் தொட முடியாதுன்ட்டு, தொட்டானுங்க எல்லாரும் வந்து இதாகிட்டாங்க. இது ஒரு லொக்கேஷன் அண்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து 1.2ல இருக்கு. கரெக்டாக வந்து இங்கே வந்து ஒரு கோல் லொக்கேஷன் இருக்கும். நீங்கள் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவீங்க, இங்கே செவரை உடச்சிட்டு இங்கே வந்து கோல்டெல்லாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து போயிடுவீங்க. ஆனால் அப்படி போகாமல் இங்கே இருக்கிற இந்த ஒரு வாழை உடச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், இங்கே கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லாக வந்து திக்கி 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 திக்கின்னு போக வேண்டியதான். இதை கட் பண்ணுறாடி. கரெக்டாக இங்கே ஒரு படி மாதிரி இருக்கும். இங்கே ஆள் இங்கே மேலே ஏறி இங்கே அழிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து 3.1ல் இருக்கும். 3.1 வந்து நம்ம ஒன்றும் ஆடணும். இது 3.1 கரெக்டாக எங்கே இருக்குது? கரெக்டாக நம்ம வந்து வண்ணம் பிடிச்சது பக்கத்தில் இருக்கா? ஓகே ஓகே. கரெக்டாக இந்த வாலில் இருப்பான். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சூப்பர் ஸ்டார் லொக்கேஷன் வந்து 4.2 போகுது. 3.2 சாரி 3.2 போகுது. வேர்ல்டு நம்பர் 3.2. பொடி லூசு, பொடா மென்டல், பொடி பன்னி, பொடா எருமை, பொடி சைக்கோ, பொடா கிறுக்கா. ஐயோ ஐயோ ஏய், நான் ஒன்றை பிடிச்சி பழகிட்டேன்டா. ஆனால் ஸ்டார் பிடிச்சி பழகுது இல்லைடா. இங்கே வந்து மேலே போயிட்டு ஐயோ மேலே போயிட்டு ஜாஸ்திங்க அவ்வளோதான். இப்போ வந்து 3.2லேருந்து அப்படியே 4.2 போகிறோம். அங்கே தான் இதோட லொக்கேஷன், ஸ்டார் லொக்கேஷன். அம்மா இவ்வளோ குள்ளமாக வேணும். நான் திடீர்னு சேவ் பண்ணும் போதே நான் வந்து இதாகிட்டு இருந்தேன், குள்ளமாயிட்டு இருந்தேன். எங்கடா போற சூப்பர் ஸ்டார். இங்க இருக்கு கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா. அதுக்கப்புறம் 5.1ல இருக்கு. 1.1ல இருக்கு. 1.1ல இருக்கு. 1.1ல இருக்கு. ஐயோ 5.1ல இருக்கு. சூப்பர்ரா. இந்த சிசர் அதோ இருக்கு. இங்க போயிட்டு இங்க ஒரு முக்கியம்னா அவ்வளோதான். எந்த கொம்பனாலே அவங்களை வந்து தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 5.2 அடுத்த லெவல் வேர்ல்ட் நம்பர் 5.2. அதில் அது வந்து ஒரு லொக்கேஷன் இருக்கு. It was at this moment that he knew he fucked up. இங்க கேம் பிளே பண்ணும்போது எனக்கு கண்ணு ஃபுல்லா இங்க தான் இருக்குது. எங்கடா இருக்கு இதுவும் 5.2 எங்க? எஸ் விட்டச்சுக்கிறேன்டா. ஐயோ
ஹேமர் ப்ரோஸ்லாம் தாண்டிக்கிறாங்க. கரெக்டா ஐயோ முதல்ல போட்டுல என்ன ஸ்டாரை பிடிக்க விட்றா. இப்போ ஸ்டார் மட்டும் காட்டிடுறோம் உங்களுக்கு. ஐயோ அவனை அடிக்க முடியல என்னால. நான் அப்புறம் வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து 6.2ல வந்து ஒரு லொகேஷன் இருக்கு ஸ்டார். இது இருங்க 1 செகண்ட், போன் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இங்க போயிட்டு இங்க போகணும். இந்த சேவர் வச்சிட்டிங்கன்னா உங்களால பிடிக்க முடியாது. கரெக்டா வாயண்டா. லாஸ்ட் கடைசி ஸ்டார் வந்து 8.1. நாம் லாஸ்ட் ஃபைனல் லெவல். அங்கெங்க இருக்கு எங்கடா போச்சு? அதோ இருக்கு இங்க இருக்கு. ஆனா அங்கதான் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் பிடிக்கல அதை. இதுதான் வந்து இருக்கிற மொத்த 10 லொகேஷனும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து போக வேண்டியது வெயின்ஸ் லொகேஷன். வெயின்ஸ் என்பது சொல்லையா சொன்னேன். அதான் ஒரு கொடிகள். அந்த நம்ம வந்து ஒரு சிவரை இடிக்கும் போது அப்படின்னு ஒரு கொடி வந்து அப்படியே வந்து மலரும். அது தூக்கி மேலே போனீங்கன்னு வச்சாங்களேன், உங்ககிட்ட அப்படியே டைரெக்டாக ஃபுல்லாக வந்து கோல்டு இருக்கும். சரிங்களா? போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன் நான், கேஜிஎஃப்ல கூட இந்த மாதிரி கோல்டை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுதான் வெயின்ஸ். வெயின்ஸ் வந்து கோல்டு மட்டும் தராதுன்னு சொல்ல முடியாது. கோல்டு ப்ளஸ் வாப்ஸ் லொக்கேஷனும் சேர்த்து சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வெயின்ஸ்லாம் எங்கெங்க இருக்குது அப்படின்றத வந்து இந்த பார்ட்டில் பார்க்கலாம். வெயின்ஸ் லொக்கேஷன் எடுத்தோடனே 2.1ல் இருக்குது. வேர்ல்டு நம்பர் 2.1. ஓகேங்களா? இதை நான் வந்து நிறைய தடவை டைம் காட்டினே இருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னு வச்சாங்களேன், இந்த இடத்துல போயிட்டு ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு இடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே மலர்றேன்னா அவ்வளோ ப்ளூன்னு. இப்போ வந்து இங்கேருந்து இப்படி மேலே ஏறி போனீங்கன்னா இங்கே நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கும், நிறைய காயின்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடச்ச மாதிரி 1UP கிடைக்கும். மொத்தம் 100 காயின் பிடிக்கணும் நீங்கள் 1UP வேணும்னா. சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களால் இது பண்ண முடியும். மறுபடியும் விட்டேன்டா. இந்த ஒரே ஒரு காயினை பிடிக்கவே முடியல. சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன் வெயின்ஸில் ஸ்ட்ரைட்டாக அகைன் ஸ்பீடப் போடுகிறேன். கரெக்டாக இங்கேருந்து நல்லா ஓடி போயிட்டு அப்படியே ஏறி குச்சிங்கன்னா இப்படிக்கா வந்துடுங்க. இந்த ஸ்ப்ரிங்கை நம்பவே மாதிரிங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்படி எடுத்துறீங்கன்னா இங்கே ஆக வளரும். ஓகேங்களா? அகைன் நல்லா வந்து இங்கே நல்லா நிறைய கோல்ஸ் இருக்கும். இங்கே நல்லா பிடிக்கலாம். இங்கேருந்து நல்லா ஐயோ 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 சார். ஓகே, இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்கு. நெக்ஸ்ட்டு இதே வெயின்ஸில் போயிட்டு கரெக்டாக 5.2ல வந்து இருக்கு ஒரு லொக்கேஷன் இருக்கு. கரெக்டா இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்விசிபிள் பிளாக் இருக்கு. ஏய் இதுல கட்டடம் தான் வந்து அதோ இருக்கு. கரெக்டா இங்க இந்த இன்விசிபிள் பாக்ஸ் அங்கே இருக்கு. அண்டு இங்க தட்டினீங்கன்னா இங்க மலர்றோம். பார்த்தீங்களா?
நீங்கள் ஒரு வெயினையும் தட்டும் போது இந்த ஏணி குட்டியாயினா இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ குட்டி ஆகிட்டோம். இது 5.2, அடுத்த வந்து 5.2, அதுக்கப்புறம் 6.2. 6.2 வேர்ல்டில் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதையும் நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபோனை பார்த்துக்கிறேன், எங்கள் யாரும் டெக்ஸ்ட் பண்ணுங்கிறாங்க எனக்கு. தாண்டி போயிருக்கு நேரத்துக்கு. வந்துடுச்சா? ஐயோ, இந்த சிசரு செம்ம காண்ட எடுத்துருந்தேன். இன்னும் கேட்டால் சிசரே கிடையாது. இங்கே இருக்காங்க, இங்கேருந்து இங்கே 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 கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன், ஏன் இன்னும் கூட சின்னதாக இருக்கும். இந்த பாரு எவ்வளோண்டு இது வேணும். இவ்வளோண்டில் பிடிக்க முடியுமா? வேறு கொடுக்க வேறு செய்யணும். ஐயோ ஐயோ, ஏறா ஏறா எவ்வளோ புஷ்டா, 3 புஷ்டையா? ஓகே, இதுதான் வந்து வெயின்ஸ் லொக்கேஷன். ஓகேங்களா, இப்போ வந்து வெயின்ஸ் லொக்கேஷனில் இன்னும் ஒன்று இருக்குது. ஆனால் நான் ஏன் வந்து இந்த வெயின்ஸ் லொக்கேஷனில் வந்து சேர்க்க மாட்டேன்னா அடுத்த பாட்டில் உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து வேப்ஸ் லொக்கேஷன். வேப்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கே தெரியும், இந்த பழைய கேம்ஸ்லலாம் வந்து சேவ் ஆப்ஷன் ஒன்று இருக்கவே இருக்காது. சில கேம்ஸ்லலாம் வந்து பாஸ்வேர்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி சூப்பர் மேரியோஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு அண்டர் வேர்ல்ட்லேயும். ஓகேங்களா, அந்த அண்டர் வேர்ல்டு மூலிமா நீங்கள் வந்து ஒரு வேர்ல்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடலாம். நீங்கள் இது ஏன் வந்து வச்சுருக்காங்கன்னா அதான் சொன்னல, சேவ் ஆப்ஷன் வந்து அந்த காலத்தில் இல்லை. இப்போ வந்து ஈமுலேட்டர்ஸில் வந்து சேவ்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அது யாரும் கண்டு மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த லெவலுக்கு போகணுன்னா வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, வேப் பைப் லொக்கேஷன் அதான் இதோட நேம். இதில் வந்து 1.2 நம்மளோட ஒண்டர் கிரவுண்ட் லெவலில் வந்து போனீங்கன்னா அங்கே ஒரு லொக்கேஷன் இருக்கும். அதுக்கு நம்ம அந்த மொத்த லெவலே முடிக்கணும். இந்த மொத்த லெவலே முடிச்சுட்டு நான் வரேன். இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சோங்களேன், இங்கேருந்து வந்து பைப்பு கீழே போகணும். ஓகேங்களா, ஆனால் பைப்பு கீழே போகாமல் இந்த செவுர் மேலே ஏறி அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 வேப் இருக்கும். வெல்கம் டு வேப் ஜோன் அப்படின்ட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் 2வது வேர்ல்டு, அந்த 3வது வேர்ல்டு, அந்த 4வது வேர்ல்டு, இந்த வேர்ல்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜம்ப் ஆகிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து சும்மா வந்து நான் வந்து 4வது லெவல் போகணுன்னா வந்து 4வது லெவல் பைப்பிட்ட போயிட்டு கீழே குனிஞ்சோன்னா போயிடுவேன். கீழே பார்த்தீங்களா 4வது வந்துட்டு. ஓகேங்க, இதுதான் வந்து வேப் லொக்கேஷனோட வேலை. ஓகேங்களா, இப்போ வந்து வேப் லொக்கேஷனில் மொத்தம் வந்து இது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து 4.2ல் 2 வேப் இருக்குது. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு வேப் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் ஃபுல் லெவலில் முடிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, ரைட்டாக இங்கேயே இருப்பான். சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இங்கேருந்து ஓடிபி, அதனால் வந்து நான் புல்லட் பவர் பிடிக்காமல் போக மாட்டேன். அதனால தான் புல்லட் பவர் பிடிச்சேன். இங்கே வந்து இன்விசிபிள் காயின்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏறிட்டு இங்கே இருக்க செவர்லாம் உடச்சிருங்க. சரிங்களா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும், இல்லைனா வந்து மாட்டிப்பீங்க. சரிங்களா, இப்போ வந்து இங்கே உடச்சிட்டு இங்கே ஒரு 2வது இன்விசிபிள் காயினை வந்து அடிச்சிட்டிங்கன்னா இங்கே தட்டி விட்டிங்கன்னா வந்துடுவீங்க. இங்கே ஒரு வெயின் வந்துடும். நான் வந்து ஏன் வந்து அந்த வெயின் லொக்கேஷனில் இதில் சேர்க்கலன்னா இது வந்து வேப் இருக்கிற வெயின் லொக்கேஷன். ஓகேங்களா, இங்கே வந்து சில கொஞ்சோட காயின் இருக்கும், அதையும் பிடிச்சிவோங்க, தேவைப்படும் நம்மளுக்கு. ஐ மீன் விளாட்றவங்களுக்கு. சரிங்களா, இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், அதான் அகெயின் வெல்கம் டு வேப் ஜோனுன்ட்டு 6, 7 and 8 மொத்தம் 3 லெவல் இருக்குது. ஓகேங்களா, இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் ஜம்ப் ஆகிக்கலாம். இப்போ வந்து 8 லெவல்னா 8ல் போயிட்டு 8ல் ஜம்ப் ஆகிக்கலாம். அதை பார்த்தீங்களா, 8க்கு வந்துட்டேன். அண்ட் இதுதான் இது மட்டும் இல்லாமல் 4.2லேயே இன்னொன்று இருக்குது வேப்பில்.
நீங்கள் அங்கே போயிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். இங்கே வெல்கம் டு வேப் ஜோன்னுட்டு போட்டு ஒரே ஒரு பைப் மட்டும் இருக்கும் 5. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் லொக்கேஷன் போயிடலாம். இது ஒரு ஜோன், அவ்வளோதான். இதுதான் வேப் லொக்கேஷனோட ஃபுல் ஜோன்ஸ், ஃபுல் லொக்கேஷன்ஸ். அதான் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து நான் இந்த லெவல் தான் ஆல்ரெடி ஆடிட்டேன், நான் வந்து வேறு லெவலுக்கு ஜம்ப் ஆகி அப்புறம் வந்து நான் ஃபுல் கேமே முடிச்சுக்கிறேன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நானே வந்து சேவ் இல்லாத காலத்தில் இதுதான் யூஸ் பண்ணேன். அப்போலாம் எனக்கு தெரில இதுதான் சேவ் இல்லாத டைமில் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. நான் வந்து சும்மா கேம் ஆடினுக்கும் போது யூஸ் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பவுசர் லூப் ஸ்டேஜ். அதுனா அப்புறம் பவுசர் லூப் ஸ்டேஜ் லூப் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ சூப்பர் மேரியோ பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லாகவே வந்து லீனியர் ப்ராக்ரஷனாக இருக்கும். ஸோ அதில் வந்து பசில் கொடுக்குறன்ற பேரில் தான் இந்த லூப் ஸ்டேஜ் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பசில் லூப் ஸ்டேஜ்லாம் வந்து உதாரணத்துக்கு காட் ஆஃப் வார் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த இடத்துல போயிட்டு அதை வைக்கணும், இந்த இடத்துல வந்து பாக்ஸை திறக்கணும், இந்த இடத்துல வந்து பொசைடோனோட கண்ணை வைக்கணும், இல்லை இந்த இடத்துல ஸ்விம் பண்ணணும், இந்த இடத்துல ஓ கொடுத்தோன்னா இதெல்லாம் வந்து இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பசில் வந்து இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நான் லூப் ஸ்டேஜ்னால் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து கேம் மூலிமா உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ போய்ட்டு லூப் ஸ்டேஜில் மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒருத்தரும் 4.4 and 7.4. ஓகேங்களா? முதல்ல நம்ம 4.4 லெவலில் வந்து போவோம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே போகணும். ஆனால் வந்து கீழே போகாமல் நம்ம வந்து மேலே போகணும். அதாவது இப்போ நான் வந்து கரெக்டான வழி மேலே, ஆனால் வந்து நம்ம வந்து மேலே போகாமல் கீழே போனோன்னு வச்சாங்களேன். இப்போ நான் ஒன்றும் பாருங்க, மேலே போகிறேன் நான், கீழே போகிறேன் நான். கீழே போயிட்டேன்னா இப்போ வந்து சேம் அதே இடத்துலேருந்து லூப் ஆகிட்டேன் பாருங்க. இதுதான் இப்போ மறுபடியும் அப்படியே போய் கேட்டா இப்போ இதே பைப்பு இங்கே இருக்கா, இப்போ இதே 2 ஃபயர் இங்கே இருக்கா. ஸோ நீங்கள் வந்து தப்பான இடத்துக்கு போனீங்கன்னா லூப் ஆகினே இருக்கும். ஸோ கரெக்டான வழி மேலே. இப்போ மேலே போனீங்கன்னா இப்படிக்கானது வந்து வேறு ஸ்டேஜ் வந்து போயிடுங்க. பார்த்தீங்களா? வேறு லொக்கேஷன் வந்துச்சு. இப்போ வந்து இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ நம்ம வந்து கீழே போனோம், ஆனால் வந்து இப்போ நம்ம மேலே போகிறோம் சும்மா எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னு வச்சோங்களேன். மறுபடியும் அதே ஸ்டேஜ் வந்து அதே இடம் வந்து லூப் ஆகும். இதுதான் லூப் ஸ்டேஜ். ஓகேங்களா? இப்போ கரெக்டான வழி எங்கன்னா வந்து இங்கே இருக்குது, கீழே இருக்குது. இப்படிக்கா இருந்து போனோம்னா கரெக்டான இடத்துக்கு போயிடலாம். ஐயோ கரெக்டான இடத்துக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பவுசர்கிட்டே போயிடலாம். ஓகேங்களா? வந்துட்டேன் நான் பவுசருக்கு. ஓகேங்களா? ஐயோ முதல்ல அச்சு துவம்சம் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். இதுதான் லூப் ஸ்டேஜ். ஓகேங்களா? இது மொத்தம் வந்து 3 இருக்கு. 8.4 வந்து சிம்பிளான லூப் தான். இதில் வந்து கஷ்டமான லூப்புன்றது 4.4 7.4 மட்டும்தான். இப்போ 7.4லாம் இன்னும் மண்டையெல்லாம் பிச்சுப்பீங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் பண்ணி காட்டுறேன். எனக்கே மறந்து போச்சு. இருங்க நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆடி காட்டுறேன். ஓகேங்களா? 7.4 இப்போ நம்ம போகிறோம். ஓகேங்களா? இங்கே இதுவும் ஒரு லூப் ஸ்டேஜ் தான். ஓகேங்களா? மொத்தம் மேலே ஒரு கட்டம் கீழே ஒரு கட்டம் இருக்கா. எங்கே போனது மறந்து போச்சு. மேலே தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? இப்போ வந்து கீழே போகிறோம், எங்கேயாச்சும் போகிறோம்னு வச்சாங்களேன். இப்போ மறுபடியும் லூப் ஆகிடும் அதே இடம். சரிங்களா? இப்போ கரெக்டான இடம் மேலே போயிட்டு மிடில் போயிட்டு அப்புறம் மேலேன்னு நினைக்கிறேன். ஆஹா தப்பு. கீழே மிடிலு மேலே. இப்போ கரெக்டுன்னு நினைக்கிறேன். இது கரெக்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து வேற என்னது, மிடில்லையே போகணும். இது வந்து மிடில் போனால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பவுசர் கிட்ட போக முடியும். இது ஞாபகம் இருக்குது. எவன்ட்டமா பவுசர் கிட்ட. இது ஒரு லெவல். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஆடும்போது மண்டையை பிச்சுக்கினேன்.
இதுதான் பவுசர் லூப் ஸ்டேஜ். இதுதான் வந்து இந்த கேமில் இருக்கிற ஒரே கஷ்டமான பசில். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆனரபிள் மென்ஷன், அதாவது கோல்ட் பைப்ஸ். கோல்ட் பைப்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து லெவல் 1.1 போகிறேன்னு வச்சோங்களேன். சும்மா வந்து லெவல் 1.1 போகிறேன் சரிங்களா? அதில் வந்து அதில் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு ரேண்டம் பைப் வந்து இருக்கும். அந்த பைப் வந்து போகும்போது உள்ளே போயிடும் சரிங்களா? உள்ளே போன உடனே உள்ள சம் கோல்ஸ்லாம் இருக்கும். கோல்ஸு இல்லைனா மஷ்ரூம்ஸ், அது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து போகிறதுக்கு எக்ஸிட் பைப் ஒன்று இருக்கும் ஓகேங்களா? எக்ஸிட் பைப் வழியாக வெளியே போயிட்டீங்கன்னா வேறு ஒரு பைப் மூலிமா வந்து மேலே வந்துடுவீங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கேசல் போயிடுவீங்க. அவ்வளோதான். இதே நான் வந்து ஆனரபிள் மென்ஷனில் சேர்த்துக்கிறேன்னா இது அவ்வளோ வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். சில பைப்ஸ் வந்து ஜாலியாக இருக்கும் போகிறதுக்கு, சில பைப்ஸ் வந்து காண்டாக இருக்கும். இதுதான் வந்து கோல்ட் பைப்ஸ். இதுலேயே வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும், சிலது வந்து இப்படி இருக்கும், சொல்லையா சொன்னேன் இப்படி இருக்கும். நான் இங்கே கூட ஃபோட்டோ கூட போடுவேன், இங்கே வந்து பார்த்தோங்க இப்படி இருக்கும். இல்லைன்னா சிலது வந்து பைப் வந்து வாட்டர் லெவலுக்கே வந்து போவோம், சும்மா இந்த கோல்டு மட்டும் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி ஒன்று இருக்குது. மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்ட் போவோம், சில 2-3 ஸ்டேஜ் தான் வந்து வாட்டரில் போவோம்னு நினைக்கிறேன். நான் அதிகமாக வந்து இந்த பைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிருந்தேன். அதாவது இந்த 2 லெவலில் யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஒன்றே ஒன்று தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1.2ல் ஒரே லெவல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி இது எதுவும் இல்லை. இதுதான் இந்த சூப்பர் மேரியோ மார்க்ஸ் பயங்கரமான மிஸ்டேக். இது நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை வந்து இது பண்ணிட்டாங்க. ஐயோ, நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. இது வந்து டுட்டோரியல் மாதிரி இது டுட்டோரியல் மாதிரி இது. ஆனால் நான் மிஸ்டின்ற மாதிரி தான் சொல்லுவேன், ஏன்னா இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது, அவ்வளோதான். சரி, ஓகே. இதுதான் இது வந்து நான் இந்த வீடியோ ஏன் நான் வந்து மெயினாக போட்டேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து போன பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு லெவல் அண்ட் செகண்ட் லெவல் முடிச்சிருப்பேன். தேர்ட் லெவலில் வந்து பாஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேங்களா? அந்த சேவ் இப்போ தொலைச்சிட்டேன் என் ஃப்ரெண்டு, அது வேறு விஷயம். ஆனால் தேர்ட் லெவலுக்கு மாவலாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆமர் ப்ரோன்ட்டு சுற்றிய தூக்கி அடிப்பேன் ஒருத்தன். அதுக்கப்புறம் வந்து வேற யார், ஹெல்மெட்டு தலையானு ஒருத்தன் இருக்கான். நான் இதுலேயே வந்து பார்த்துருப்பேன். இதோ இங்கே கூட வந்து ஃபோட்டோ கூட போடுறேன், ஹெல்மெட்டு தலையன். அவன் பேர் என்னன்னு தெரியல, ஓகே, ஆக்சுவல் பேர். ஆனால் நான் அவனுக்கு பேர் வச்சது ஹெல்மெட்டு தலையன். அவன் புல்லட் விட்டாலே எதுவுமே ஆகாது, அந்த ஹெல்மெட் மேலே பட்டு எதுவுமே ஆகாது அவனுக்கு. ஆனால் அவன் மேலே மிதித்து அவனை வந்து வழுக்க வைக்கலாம், ஆனால் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடும் அது மேலே பட்டுச்சுன்னா, ஓகேங்களா? அவன் ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மேகம் வந்து பிளக்குன்னு நிறைய வந்து குச்சி ஓகே, இவ்வளோதான் சூப்பர் மேரியன் வரலாறு, மறைச்சி வச்சிருக்க உண்மைகள் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட வந்துட்டேன். இதை வச்சு நீங்கள் நல்லா ஜாலியாக விளாட்றீங்களா? அது ஜாலியாக விளாடுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், இதெல்லாம் பார்த்து ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மேரியோ ஏற்றி ஆடுறதா தான் ஆடுங்க. நாட்டை பேட் ப்ரொமோஷன் சூப்பர் மேரியோ, இதே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் உங்களுடன் விடைபெறுகிறது உங்கள் ஆத்மதன்.